Hello students, welcome to Heba Max 9th standard Max coordinate geometry 5.4 ல வந்து 5th question பார்க்கலாம். The line segment joining A 6,3 and B -1, -4 is doubled in length by adding half of AB to each end. அதாவது நமக்கு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கா ஏபி, சரிங்களா? இந்த ஏபியை நான் இப்போ டபுள் ஆக்க போகிறேன். எப்படின்னா இந்த ஏபியோட பாதி, அதாவது இது மிட் பாயிண்ட்டாக இருந்தால் எம்னு எழுதியிருக்கேன். ஏபியோட பாதி லென்த் எடுத்து ஒரு சைடும், ஸோ அதை சீன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏபியோட பாதியை இந்த பக்கம், சரிங்களா, ஏலேருந்து டின்னு வச்சுக்கலாம் இதை. ஸோ இது x1, இது x1, இது x2னா இது வந்து x3, y3ன்னு எடுத்துக்கலாம். இது x4, y4 எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஏபி மாதிரியே டபுள் த லென்த் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பாதி இடம் தான் இங்கே வரும், இந்த பாதி இடம் தான் இங்கே வரும். ரெண்டுமே ஈக்குவல், அதாவது இது ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், சரிங்களா? ஸோ அடுத்தது என்னென்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த நியூ எண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக கண்டுபிடிச்சிருக்க சிஎன்டியை நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் நம்ம இங்கே செக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறதுல மிட் பாயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா எம்முக்கும் சிக்கும் நடுவில் யார் இருக்காங்க? பி. அப்போ பி தான் கண்டிப்பாக மிட் பாயிண்ட், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஹாஃப், கரெக்டாக? ஸோ மிட் பாயிண்ட் வச்சே சி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஏ அண்டு பிக்கு எம் மிட் பாயிண்ட் மாதிரி எம் அண்ட் டிக்கு ஏ மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்மில் வச்சு ஏவுமே கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ இந்த சம்மில் செக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறது இல்லை, மிட் பாயிண்ட் வச்சே முடிச்சிடலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்மில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? x1 + x2/2, y1 + y2/2. நான் இப்போ எந்த பாயிண்ட்டுக்கெலாம் எடுக்க போகிறேன்னா ஏபி வந்து 6,3, இன்னொன்று -1, -4, x1 y1, x2 y2, that is equal to x1 6, x2ஓட வேல்யூ என்ன? -1/2, y1 3, y2 வந்து -4/2, which is equal to 6 - 1 வந்து 5/2, 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 1, மைனஸ் பெரிய நம்பர் இருக்குது, -1/2. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து 5/2, -1/2. இப்போ மிட் பாயிண்ட் வந்து ஏபிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நான் இப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் டிஎம் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் டிஎம் என்னது? ஏ. அதோட வேல்யூ எனக்கு தெரியும் 6,3, கரெக்டாக? மிட் பாயிண்ட் ஆஃப் டிஎம் எனக்கு தெரியும், தட் இஸ் ஏ வந்து 6,3. இப்போ தான் நான் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டிஎம்மோட மிட் பாயிண்ட் ஏ. இதை வச்சு நான் இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்மில் எழுதலாம். பாயிண்ட்ஸ் இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். 6,3 வந்து மிட் பாயிண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு x1 + x2. x1னா x4 + x2னா 5/2, சரிங்களா? டிவைடட் பை 2, y1 + y2வா? y1 வந்து y4, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், y2 வந்து -1/2. இப்போது எக்ஸு கூட எக்ஸை கம்பேர் பண்ணுங்கள், y கூட y கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸு கூட கம்பேர் 6 = x4 + 5/2/2 எழுதிக்கலாமா? 6 is equal to x4 + 5/2/2. ஸோ அடுத்த லைனில் 6 is equal to x4 + 5/2/2, சரியா? இப்போ இந்த 6 கூட இந்த 2 மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? 6 × 2 is equal to x4 + 5/2. அடுத்த லைனில் இந்த ப்ளஸ் இன்சைட் போயிடும். 6 2s are 12, ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் -5/2 is equal to x⁴. இப்போ 2ஆல் இந்த 12 மல்டிபிள் பண்ணணும், எல்சிஎம் இல்லைங்களா? ஏன்னா கீழே 2 இருந்தால் தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும், 2 இல்லை. அப்போ இந்த 2வை 12ஓட மல்டிபிள் பண்ணால் 12 × 2 24, டேரெக்டாகவே எழுதுகிறேன். 12 2s are 24, -5 டிவைடட் பை 2, which is x⁴. 24லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணிட்டோன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 24 - 5 வந்து 19. 19 டிவைடட் பை 2 is equal to x4. அதே மாதிரி y4 கண்டுபிடிக்கலாம். அண்ட் 3யோட கம்பேர் பண்ண போகிறேன். 3 is equal to y4 -1/2/2. அடுத்த லைனில் 3 2s are மல்டிபிள் பண்ணுமா? 3 × 2 is equal to y4 -1/2. இப்போ அடுத்த லைனில் 3 2s are 6ன்னு எழுதணும்.
So 3 2s are 6 is equal to y4 minus 1 by 2. 6 கூட இந்த minus inside வந்தால் plus 1 by 2 is equal to y4. இப்போ LCM பண்ணுங்க 2 6 are 12 plus 1 by 2 கரெக்டா 2 ஆல் 6 மல்டிபிள் பண்ணுங்க plus 1 by 2 is equal to y4. 12 plus 1 13 by 2 that is equal to y4. y4 ஓட வேல்யூனா 13 by 2 இல்லைங்களா இப்போ D பாயிண்ட்டு x4, y4 என்னன்னா 19 by 2, 13 by 2 நீங்கள் கீழே எழுதிடுங்க நான் சைடில் எழுதியிருக்கேன் D பாயிண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ சியோட பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் எம்சி எடுக்கணும் இந்த பக்கம் இருந்துச்சு பார்த்தீங்களா எம்மிலேருந்து சி வரைக்கும் நடுவில் பி இருக்கும் பி வந்து -1, -4 எம்மோட பாயிண்ட் என்ன 5 by 2, -1 by 2 and C ஓட பாயிண்ட் என்ன x3, y3 சால்வ் பண்ணலாமா மிட் பாயிண்ட் ஃபார்மில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இனி எழுத வேணாம்னு நினைக்கிறேன் -1, -4 is equal to இது x1 இது y1 இது x2 இது y2 சரிங்களா x1னா 5 by 2 plus x2னா x3 divided by 2, y1னா -1 by 2 plus y2னா y3 divided by 2 இப்போ xோட பாயிண்ட் xக்கும் yோட பாயிண்ட் yக்கும் கம்பேர் பண்ணலாம் இல்லைங்களா -1 ஸோ -1 equal to 5 by 2 plus x3 by 2 இந்த இடத்தையும் இந்த xையும் தான் கம்பேர் பண்ணும் அப்புறம் -1 கீழே இருக்கிற 2 மேலே வந்தால் into 2 which is 5 by 2 plus x3 2 into -1 -2 இந்த plus 5 by 2 இந்த சைடு வந்தால் -5 by 2 ஆகிடும் that is equal to x3 இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் 2 ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் 2 2s are 4 -5 divided by 2 ஃபுல்லாக 2 எழுதிடலாம் that is equal to x3 -4 -5 ரெண்டுமே மைனஸ் ஆட் பண்ணும் அப்போ -9 மைனஸ் சிம்பிள் கண்டிப்பாக எழுதணும் டிவைடட் பை 2 இது வந்து x3க்கு இதே மாதிரி y3 கண்டுபிடிக்கலாம் y3 டே சைடில் பண்ணலாம் -4 equal to -1 by 2 plus y3 whole divided by 2 ஸோ அடுத்த லைனில் இந்த 2 இந்த சைடு போய்டும் மல்டிபிள் ஆகிடும் இல்லைங்களா -4 into 2 is equal to -1 by 2 plus y3 -4 into 2 -8 மைனஸ் இன்சைட் வந்தால் +1 by 2 that is equal to y3 இப்போ LCM எடுக்கணும் -8 2s are 16 இந்த +1 அப்படியே எழுதிட்டு whole divided by 2 which is equal to y3 -16 plus 1 16லேருந்து 1 போச்சுன்னா 15 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பெரிய நம்பருக்கு இல்லைங்களா டிவைடட் பை 2 is equal to y3 ஸோ சியோட பாயிண்ட்டு x3, y3 ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் -9 by 2, -15 by 2 சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு எண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நீங்கள் தனியாக சொல்யூஷன் போட்டு எழுதுனாலும் எழுதலாம் சொல்யூஷனில் c is equal to -9 by 2, -15 by 2 and d is equal to 19 by 2, 13 by 2 எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்